Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் BeYouDefining. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான நீட்டான ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் காலேஜ் போகிறவங்களுக்கும் ஒரு ஈஸியான ஒரு மேக்கப் லுக் தான் வந்து க்ரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னா ரொம்ப ஃபைன் ஹேர் இருக்கும் இல்லையா, ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் முடி அவங்களுக்கு, ஆனால் நல்ல வால்யூம்னஸாக காமிக்கணும் அப்படின்னு இருக்கவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹேர் ஸ்டைலோடு வந்திருக்கேன். ஸோ பாருங்கள். ஸ்டெப் மேக்கப்போட பேசிக் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவோங்க. மாய்ஸ்சரைசருக்கு இங்கே நான் வந்து யூஸ் பண்ணுறது நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இதில் விட்டமின் இ இருக்குது. ட்ரை ஸ்கின்க்கெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு மாய்ஸ்சரைசர், நம்ம ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் அடுத்த ஸ்டெப் வந்து லிப் பாம் வந்து போட்டுக்கிறேன். இப்போ வின்டர் சீசன்லாம் வந்துடுச்சு இல்லையா, ஸோ அதனால் லிப்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ட்ரை ஆகும். ஸோ லிப்பை வந்து எப்போவுமே வந்து ஒரு பாம் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லிப் பாம் வந்து இங்கே யூஸ் பண்ணுறது பர்ஸ்பீஸோட லிப் பாம் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அது போட்டு முடித்த பிறகு நான் வந்து LA Girl Pro கன்சீலர் வச்சு என்னோட கண்ணு கீழே இருக்க டார்க் சர்க்கிள்ஸை வந்து ஹைட் பண்ணுறேன். இது என்னோட கண்ணு கீழே நான் போட்டேன்னா அந்த ரிங்கிள்ஸு அப்புறம் ஃபைன் லைன்ஸு எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 hours வரைக்கும் அப்படியே லாக்டாக சீல்டாக இருக்கும், வெளியே வந்து பாப் அவுட் ஆகாது. ஸோ அதனால் நான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை வச்சு எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து இங்கே யூஸ் பண்ணுறது ஃபவுண்டேஷன்லாம் இல்லை, டேரெக்டாக வந்து ஸோ இங்கே மேக்கோட ஸ்கின் ஃபினிஷ் மினரலைஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மேக்கோட ஸ்கின் ஃபினிஷ் மினரலைஸ் பவுடரில் வந்து உங்களுக்கு லைட்டாக ஒரு குட்டி ஷீன் இருக்கும். அதை நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணும்போது அந்த நல்ல ஒரு சட்டில் க்ளோ கொடுக்கும், நல்ல ஃப்ரெஷ் லுக் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்டாக்டாக ரொம்ப நேரத்துக்கு வந்து நம்ம ஃபேஸை வந்து ஃப்ரெஷ்ஷாக காமிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து ப்ரான்சராக கூட யூஸ் பண்ணுவாங்க, இல்லை கான்டோருக்கு மேலே கூட யூஸ் பண்ணுவாங்க. நான் இந்த ஒரு காம்பேக்டாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நம்மளோட ஷேடு நமக்கு வந்து இருந்தால் நம்ம எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற ஷேடு வந்து பார்த்திங்கன்னா மீடியம் டேன். எல்லாருக்கும் காம்பேக்ட் பவுடர் தெரியும், ஆனால் ஸ்கின் ஃபினிஷ் மினரலைஸ் பவுடர் வந்து இன்னுமே ரொம்ப நல்ல ஒரு மைன்யூட் ஃபினிஷ் கொடுக்கும். நம்ம ஃபேஸில் ஏதோ போட்டு அப்புன மாதிரி இல்லாமல் நேச்சுரலாக நம்ம ஸ்கின்னாக இருக்கிற மாதிரி காமிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் பவுடர். ஸோ இது வந்து என் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஏதோ மிஸ் பண்ணுறனோ இல்லையா, இந்த ஐப்ரோ பாட்டை மட்டும் மிஸ் பண்ண மாட்டேன். வெட் அண்ட் வைல்டோட ப்ரோ கிட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அங்கே பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஒயிட்டில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே டார்க்கர் ஷேடை டிப் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி சின்ன ஸ்ட்ரோக்ஸாக வந்து கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து ஐப்ரோ பென்சிலை விட இந்த ஒரு பொமேட் இந்த ஒரு பவுடர் கிட் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. அண்ட் இது வந்து நல்ல ஒரு ஃபினிஷ் லுக் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நைக்காவோட மோல்டன் மேட், நல்ல ஒரு மாவே பிங்க் ஷேட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். லிப்க்கு அப்ளை பண்ண பிறகு சரி கணத்துக்கும் கொஞ்சம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணத்துலையும் அப்ளை பண்ணுறேன். அப்படியே கண்ணுக்கு மேலேயும் லைட்டாக ஐ ஷேடோ மாதிரி லுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. பிகாஸ் இது பிங்க் ஷேட்னால நான் இதை வந்து அப்ளை பண்ணுறேன். அண்ட் இது வந்து ஈஸியாக பிளெண்ட் அவுட் ஆகும், நல்ல ஒரு சட்டில் பிளஷ்டு லுக் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டேப் பண்ணால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ளஷ்ஷோ இல்லை இந்த மாதிரி டெக்னிக்கோ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். இல்லைனா வந்து அது ஒரு மாதிரியே திப்பியாக தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் கரைஞ்சும் போயிடும் சீக்கிரம். ஸோ எப்போவுமே பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லைனர் போட்டுக்கிறேன். லாக்மியோட அப்சல்யூட் லைனர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு குட்டியாக ஒரு விங் லைனர் மாதிரி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் காஜல் வச்சு டைட் லைன் பண்ணிக்கிறேன். ஸோ டைட் லைன் பண்ணுறது நல்லா வந்து இன்னும் கண்ணை வந்து பாப்ட் அவுட்டாக காமிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த ஒரு கீழே வாட்டர் லைனில் வந்து ஸ்மஜ் அவுட் பண்ணுறேன். பிகாஸ் அந்த காஜல் வந்து கரைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ண வெட் அண்ட் வைல்டோட ப்ரோ கிட் இருக்கு இல்லையா, அதில் இருக்க டீப்பர் ஷேட் எடுத்து இந்த மாதிரி வந்து காஜலை செட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து இந்த ஒரு மஸ்காரா வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். மஸ்காரா வந்து ஈபா காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். வாண்டு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஒரு சில மஸ்காராலாம் போட்டால் ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும், பட் இது அந்த மாதிரிலாம் இல்லை. லாஸ்ட்டாக குங்குமம் வச்சுக்கிறேன். அண்ட் குட்டியாக ஒரு கருப்பு போட்டு வச்சுக்கிறேன். ஸோ யூஸ்வலாக வந்து இப்படி தான் வந்து ரெடியாக வாங்க காலேஜ் போகிறதா இருந்தாலும் ஆஃபீஸ்க்கு போகிறதா இருந்தாலும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது நீட்டாக செட்டிலான ஒரு லுக்கான கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியுங்க. இந்த லுக்கு எனக்கு வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகுது, ரொம்ப மேக்கப் போட்டால் எனக்கு செட் ஆகலையோ அப்படின்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க. அண்ட் எஸ், அவ்வளோதான். அதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து இப்போ ஹேர் ஸ்டைலிங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஹேர் ஸ்டைலிங் வந்து இதில் வந்து நல்ல ஒரு தின்னாக ஹேர் இருக்கும் இல்லையா, அது எப்படி வந்து வால்யூம்னஸாக காமிக்கிறது அப்படின்னு தான் இதில் காமிக்க போனேன். என்னோடய ஹேர் வாஷ் பண்ணி இதோட 4th டே ஆகுது. பிகாஸ் நான் வந்து கொஞ்சம் பேக் டு பேக் ஷூட் இருக்குது, வெளியே போகிற வேலையெல்லாம் இருந்தனால என்னால் ஹேர் வாஷ் பண்ண முடியல. 4th டே ஹேர் இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த 4th டே ஹேரையும் எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது தான் காமிக்க போகிறேன். எப்போவுமே யூஸ்வலாக என்னோடய சைட் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு அப்புறமேட்டு குட்டி குட்டியாக இப்படி எடுத்து ரோல் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸி தான்.
குட்டி குட்டி செக்ஷன்ஸாக உங்கள் நகத்தை வச்சே எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் அதை வந்து பின்னாடி தள்ளி அப்படியே ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ட்விஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்புறம் இப்படி பாருங்கள், ட்விஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு பஃப் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்படியே பின் வச்சு செக்யூர் பண்ணிவிடுங்க. பேசிகிட்டே பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வந்து இதுதான் எனக்கு டிசையர்ட் லுக். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு பஃப் க்ரியேட் பண்ண மாதிரியே இருக்கும். அண்ட் இதெல்லாம் நிறைய சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் இந்த மாதிரி தான் வந்து போடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். உங்களோட நேச்சுரல் ஃபேஸை டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஐயோ, நல்லா வந்தோடனே என் முகத்தில் எல்லா பல்லும் தெரியுது பார்த்தீங்களா? அந்தளவுக்கு சந்தோஷம். சம்டைம்ஸ் வராது. ஐயோ, 4th டே வேறையா, நம்ம ஹேர் வந்து ரொம்ப மொக்கையாக இருக்குமே அப்படின்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, நல்லா வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைட்லேயும் வந்து அதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணி இப்படி வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ அப்பா முடியல, என்னாலே அப்படியே ஒரு புன்னகை சிரிப்பு தான். இவ்வளோ நேரம் சீரியஸாக பண்ணிகிட்டு இருந்தேன் நான். முடி நல்லா வந்தோடனே ஒரு சந்தோஷத்தை பாருங்களேன் என் முகத்தில். ஐயோபா. ஓகே, ரைட்டு. அடுத்தது வந்து நம்ம வந்து 2 முடியை வந்து 2 பார்ட்டிஷனாக எடுத்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட எவ்வளோ முடி இருக்கோ அதை வந்து 2ஆக பிரிச்சுடுங்க. அந்த 2ஆக பிரித்ததில் வந்து 3ஆக பிரித்து நீங்கள் வந்து நார்மல் ஜடையாக வந்து பின்னிக்கோங்க. அங்கே சீரியஸாக பேசிட்டு கேமரா பார்க்கும்போது சிரித்து பேசுகிறேன். அப்புறம் மறுபடியும் சீரியஸாக வரேன். என்னமோ கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க, பதில் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்படியே இப்படின்னு போயிட்டுருக்கு. இப்படி தான் வந்து வீடியோஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் 3/4 ஜடை வந்து போட்டுட்ருக்கேன். போட்டோடனே அதை ரப்பர் பேண்ட் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த ஒரு இன்னொரு ஹாஃப் செக்ஷன் இருக்குது இல்லையா, அதையும் 3/4 ஜடையை வந்து போட்டுக்கோங்க. யாருக்கோ லிப் ரீடிங் தெரியும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க. பிகாஸ் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து நல்லா லிப் ரீடிங் பண்ணுவாங்க. எனக்கு ஆசையாக இருக்கும். அவங்க வந்து ஸ்கூல் டைம்ஸ்லலாம் வந்து மேம் என்ன பேசுகிறாங்க கேட்டு சொல்லு, மேம் அங்கே லிப் ஆக்ஷன் மட்டும் தெரியல, என்ன சொல்கிறாங்க சொல்லு அப்படின்னு சொல்லுவேன். அவங்களும் நல்லா கரெக்டாக வந்து லிப் ரீடிங் பண்ணுவாங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமான்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க. ஐ எம் வெரி ஈகர் டு நோ தட். பிகாஸ் லிப் ரீடிங் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கமும் வந்து ஜடையை போட்டாச்சு. கொஞ்சம் வந்து லூஸாக தான் இருக்குது. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பின்ஸை வச்சு பின்னாடி வழியாக நம்ம 2யும் வந்து செக்யூர் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வால்யூம்னஸாக திக்காக இருக்கும் பாருங்கள் முடி. கொஞ்சம் வெளியே தெரியுது அந்த பின்னு, தெரியாத மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒன்றுமே தெரியல, நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தா தெரியவே தெரியாது. நல்லா ஃபர்ஸ்ட் டே ஹேர் வாஷ்லலாம் இது போட்டிங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக தெரியாது. அண்ட் பின்னும் வந்து குட்டி பின்னாக யூஸ் பண்ணுங்கள். நான் இங்கே வந்து பெரிய பின்னாக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ சுத்தமாக வந்து எதுவுமே தெரியவே தெரியாது. பின்னாடி வழியாக குத்திக்கோங்க. என்கிட்ட வந்து அந்த குட்டி பின் வந்து குடோனில் மாட்டிக்கிச்சேன். ஸோ சரி, அதனால் இப்படியே வந்து காமிச்சிடலான்னு காமிச்சேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த ஒரு மேக்கப் லுக் வித் ஹேர் ஸ்டைல். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க.